ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டுறீங்க ப்ரொஃபஸர் ஹெட்லைனில். ஸோ அதான் நான் உங்களுக்காகவே ஒரு குட்டி எஃப்எஃப் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைட்டில் நம்ம ப்ரொஃபஸர் வித் டெலிவரி கேள்றா. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் பார்க்குறீங்க. அதே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அதே மாதிரி ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அப்போனா தான் என்னோடய வீடியோ அண்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம அந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாமா? ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும்தான்டா ஒய்யனுக்கு. இது ஒய்யன் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. ஒரே ஒரு தம்பி மட்டும் இருப்பாங்க. அந்த தம்பிக்கு பார்க்கணும். தம்பியோட அம்மா இருக்காங்க. அம்மா ஸ்டெப் மதர் தான். ஸோ அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அவங்கள ஒய்யன் தான் பார்த்துக்கிறா. ஸோ அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஒய்யனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒய்யன் அதனால் என்ன பண்ணுவான்னா, படிச்சுக்கிட்டே ஒரு பார்ட் டைமாக ஒரு டெலிவரி கேர்ள், அந்த ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ வாங்கடா நம்ம அந்த ஒன் ஷாட்டை பார்க்கலாம். இப்போது நம்ம ஒய்யன் தான். சார் ப்ளீஸ் சார், வலிக்குது சார், வலிக்குது சார், விட்டுருங்க. ஏய் என்னடி பேசுகிறலாம், நல்லா பேசுனேன். இப்போ என்ன பண்ணுறப்போ வலிக்குதுன்ற? வலிக்காது, வலிக்காமல் நான் பண்ணுறேன். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். நான் இது தெரியாமல் வந்துட்டேன் சார், என்னை விட்டுருங்க. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச என்னை கொண்டுடுவாங்க சார். நான் படிக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும் சார், என்னை விடுங்க சார். ஏய் நானா வந்தேனா? நீயா தானே வந்த? எனக்கு பணம் வேணும், என்கிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருப்பீங்களான்னு நீ தானே கேட்ட? நானடி கேட்டேன்? நானா கேட்டேன்? இல்லை நீ தானே கேட்ட? அப்பாவா? சார் நீங்கள் பண்ணுறது எனக்கு வலிக்குது சார், ப்ளீஸ் சார். வலிச்சா தாங்க, கத்தக்கூடாது. இந்த ஜேகேக்கு கத்துறது பிடிக்காது, புரியுதா? சார் ப்ளீஸ் சார், நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்துட்டேன் சார், ப்ளீஸ் சார். சார் சார் வேணாம் சார், சார் வலிக்குது சார். வலிக்குதாண்டி செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த வலி தெரியாமல் நான் பண்ணுறேன் சார், விட்டுருங்க சார். இப்போ ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ ஒரு பயத்தில் ஜேகேவை பார்த்துட்டு வேணாம் சார் மண்டே நாட் பண்ணுறீங்க. ஜேகே விடுற மாதிரி உங்களுக்கு தெரியலை. ஏன்னா ஜேகே ஆல்ரெடி ட்ரிக்ஸ் அதை எடுத்திருப்பான். இப்போ நீங்கள் ஏன் இப்போ ஜேகே கிட்ட மல்லை கட்டிக்கிருக்கீங்க? ஜேகே உங்களை இப்படி பண்ணிக்கிருக்கான். இப்போ இது எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு வரலாமா? இப்போ எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே பேக் வாங்கோ. இப்போ பார்க்கலாம். ஏய் சைத்தானே, எங்கடி இருக்க? ஆண்டி, இதுக்கு மட்டும் சொல்ல வாய் வந்துடும். எங்கடி அமௌண்ட், எங்கடி ரெடி பண்ணியா இல்லையா? ஆண்டி கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க ஆண்டி, நான் ரெடி பண்ணி தரேன் ஆண்டி. என் கையில் காசு இல்லை ஆண்டி. உன் தம்பியை யார் பார்க்குறது? உங்கள் அப்பா அம்மா என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உன் தம்பியை நான் இப்படி பார்க்குறது சொல்லிவிட்டு நம்ம என்னோட ஸ்டெப் மாம் தான் கத்திக்கிருக்காங்க. ஐ மீன் அவங்க ஸ்டெப் மாம் கிடையாது, அவங்க உங்களுக்கு ஒரு ஆண்டி மாதிரி தான். உங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க தான். நான் தான் கொஞ்சம் ஸ்டெப் மாம்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரிடா. இப்போ அவங்க தான் அவங்கள போய் திட்டிக்கிருக்காங்க. ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆண்டி, நான் எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க தான், உனக்கு 1 hour தான் டைம், எனக்கு அமௌண்ட் வந்தாகணும். என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாது, எனக்கு அமௌண்ட் வேணும். 1 million வேணும். அப்படின்னா தான் உன் தம்பியை நான் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன் சொல்லிவிட்டு உங்கள் தம்பியை பிடிச்சி வச்சுட்டு அவங்க மிரட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் கேட்குறீங்க. எல்லாருமே என்னால் முடியாது, என்கிட்ட இல்லை, என்கிட்ட கேட்காத ஏன் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேர் நிம்மி. அவள்கிட்ட தான் நீங்கள் கேட்குறீங்க. அவள் கால் பண்ணுறீங்க. ஹலோ நிம்மி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நிம்மி. ஹே ஓயான், எப்படி இருக்க நீ? நிம்மி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்புகிறேன் நிம்மி. என்ன ஹெல்ப் வேணும்? இல்லை நிம்மி, எனக்கு ஒரு 1 million வேணும் நிம்மி. என்னது 1 million வேணுமா? ஆமாம் நிம்மி, ப்ளீஸ் நிம்மி, எப்படியாவது எனக்கு அந்த 1
மில்லியன் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடு நிமி. சரி, நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டா நீ எப்படி எனக்கு ரிட்டன் கொடுப்ப ஒயான்? இல்லை நிம்மி, நான் உனக்கு எப்படியாவது நான் கொடுத்துட்றேன் நிம்மி. ப்ளீஸ் நிம்மி, 1 மில்லியன் மட்டும் நிம்மி, ப்ளீஸ் 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 நிம்மி சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறீங்க. அவ்வளோ சரி, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்குறியா? அந்த வேலையில் வேணால் அமௌண்ட்டு நீ கேட்டதோட டபுளாக கொடுப்பாங்க. பார்க்குறேன் நிம்மி. என்ன வேலை நிம்மி? அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியலை. நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ வந்துடு, அங்கே நம்ம மற்ற எல்லாத்தையும் பேசிக்கலாம், ஓகேவா? ஓகே நிம்மி சொல்லிவிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிடுறீங்க. அப்போ நிம்மி ஒன்று யோசித்து பார்க்குறா. வாடி வா, என்னையவே நீ அடிச்சல, உன்னை இத்தனை நாள் உன்னை ஃப்ரெண்டாக தாண்டி பார்த்தேன். ஆனால் இனிமேல் உன்னை ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நான் பண்ணாத தப்புக்கு நீ அடிச்சிட்ட. கேட்டால் நீ தப்பு பண்ணேன்னு சொன்னேன். என்னென்ன நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? லவ் பண்ணேன், அது உனக்கு தெரியாமல் லவ் பண்ணேன், அது தப்பா? ஏன் லவ் பண்ணக்கூடாது? எதுக்கு லவ் பண்ணுற? ஏன் லவ் பண்ணுறீங்கிட்ட நடிக்கிற? வா, உனக்கு நான் பெருசாக ஒன்று வச்சுருக்கேன் சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே ஒரு பர்சன் கால் பண்ணுறா. ஹலோ, நான் நிம்மி பேசுகிறேன். ஹாய் பேபி கேர்ள், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரீயா நீ? ஃப்ரீயாக தான் இருக்கேன், வரியா? எப்போ பாரு அதே நிலப்பில் இருக்காத. இன்றைக்கி ஒரு ஃபிகர் வருவாள், அவள் செம்மையாக இருப்பாள், செம்ம நாட்டுக்கட்டையாக இருப்பாள். அவள் வருவா, அவளை முடிச்சிரு. அவளோட பிக் இருக்கா? இருக்குது, அனுப்பிச்சிட்ருக்கேன் பாரு. இந்தா பார்க்குறேன் சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறாரு. வா 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 வா, என்னம்மா இருக்கா? ஸ்ட்ரெச்சர்னா இதுதான் அந்த ஸ்ட்ரெச்சர். வச்சு நைட்டு ஃபுல்லாக அந்த வேலையை பார்க்கலாம் போலையே. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு நிம்மி. எப்போ வருவா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, வெயிட் பண்ணு. ஓகே நிம்மி, ஐ ஆம் வெயிட்டிங் பேபி கேர்ள் சொல்லிட்டு அந்த பர்சனும் காலை பேசிட்டு வச்சிடறான். இப்போ நிம்மி நம்ம பேசுகிற முடியாமல் வந்துடுவா சொல்லிட்டு கரெக்டாக பின்னுக்கு இருக்க கரெக்டாக நீங்களும் அவரோட வீட்டுக்கு போயிடுறீங்க. போயிட்டு அவரோட டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. அப்போது நிம்மியும் உள்ளவா ஏன்? நிம்மி, என்ன வேலை சொல்லு நிம்மி, நான் எதுனாலும் செய்கிறேன் நிம்மி. ஒருத்தவங்களுக்கு வெயிட்டராக வேலை பார்க்கணும், ஓகேவா? ஒரு நைட்டுக்கு மட்டும். நைட்டுக்கு நான் வீட்டுக்கு போகலன்னா வீட்டில் திட்டுவாங்களே நிம்மி. கேட்டால் நான் சொல்லிக்கிறேன், என் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே நிம்மி சொல்லிட்டு நீங்களும் மண்டையாட்டுறீங்க. அப்போ நிம்மி ஏன் போகலாமா? போகலாம் நிம்மி. சொல்லிட்டு நீங்கள் நிம்மியும் போகிறீங்க. அவன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு போகிறான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்புக்குள்ளே யாருமே வர முடியாது, பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ அங்கே போயிட்டு போகிறா. அவன் போயிட்டு நீங்கள் நிம்மி எங்கே எதுக்கு போயிட்டு வந்திருக்கா? அதுவா ஏன், இங்கே எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நம்ம போயிடலாமா? நிம்மி, அவங்கக்கிட்ட தான் ஏன் நான் அமௌண்ட் கேட்டிருக்கேன், அதான் ஏன் சொல்கிறேன். சரி நிம்மி போகலாம் சொல்லிட்டு நீங்களும் நிம்மி கூட போகிறீங்க. செம்மையாக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் பயந்து உள்ளே போகிறீங்க. நிம்மி ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறா. அங்கே பார்த்தா ஒரு 50 வயசான ஒரு கிழவனை உட்கார வச்சிருக்கா. இதோ இவ தான், அவ பேர் ஓயன். எப்படி இருக்கா? பேபி கேர்ள், நீ கூட்டிகிட்டு வந்த ஆளாச்சே, செம்மையாக இருக்கா. ஆனால் என்ன ஒன்ன மாதிரி இருக்கல. நீ வா பேபி கேர்ள், அவள் வேணாம். ஏய், அவளை தண்ணி போடணும், என்ன இல்லை, புரியுதா? நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது சொல்லிட்டு நிம்மி போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ஓயன், இதுதான் நான் சொன்ன ஒர்க், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, நீ கேட்ட அமௌண்ட்டோட டபுளாக கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு மேலே இங்கேயும் பார்த்துட்டு போகிறான். நீங்கள்
நிம்மி நிம்மி நில்லு நிம்மின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நீங்கள் பேசுகிறது எதுவுமே காதில் வாங்கலை. அப்போ அந்த பர்சனை பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை ஒரு ஹாஃப் வயசில் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அங்கிள் அங்கிள் எ என்ன பண்ண போகிறீங்க அங்கிள் அங்கிள் நான் 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 ஏதோ தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை நிம்மி உனக்கு தெரிஞ்சு தான் அனுப்பிச்சிருக்கா. தெரியாமலாம் நீ ஒன்றும் வரல. அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை அங்கிள் அங்கிள் விடுங்க என்ன விடுங்க ப்ளீஸ் யாராவது வாங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏய் பணத்துக்காக தண்டிங்க வந்திருக்க. இது முதல்ல என்ன இடம்னு தெரியுமா? பணக்காரங்களை சர்டிஃபைஸ் ஆக்குற இடம். நீ அது தெரிஞ்சு தானே வந்திருக்க. அங்கிள் எனக்கு எதுவும் தெரியாது அங்கிள், என்னை விட்டுருங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் போகணும் அங்கிள், என்னை விடுங்க அங்கிள் சொல்லி அவன் அப்படியே உங்களை துரத்தி வரான். நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே சுற்றி ஓடி போகிறீங்க, கத்துறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நீங்கள் குடுக்குன்னு ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு விடுன்னு ஓடுறீங்க. அப்போ டப்புன்னு ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறீங்க. அந்த பர்சன் செம்ம போதையில் இருக்காங்க அண்ட் அவங்க ட்ரக்ஸ் வேறு எடுத்திருக்காங்க. அதனால உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார். ஹெல்ப்பா? யார் நீ? உன் பேர் என்ன? யார் நீ சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கேட்குறாரு. நீங்கள் சார் என்னோட நேம் ஒயன் சார், நாங்கள் ஏதோ தெரியாமல் வந்துட்டேன் சார், ஏதோ இவர் என்கிட்ட ரொம்ப மோசமாக நடக்கிறாரு சார், எனக்கு காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அந்த பர்சன் ஏய் யாரா நீ? ஜேகே அது வந்து சாரி பாஸ் சொல்லிட்டு அந்த பர்சன் போயிடுறாங்க. அப்போ ஜேகேவா சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ அவர் தான் ஏய் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்குறாரு. நீங்கள் என்ன ஹெல்ப் சார்? இதோ என்னோடய கார்டு, அது ஐ மீன் என்னோடய ரூம் கார்டு, என்னை அப்படியே உன் கை தாங்க எனக்கு கூட்டிகிட்டு போய் விட்றியா ப்ளீஸ்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் பண்ணேன் ப்ளீஸ் கேர்ள் சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே லேசாக அப்படியே ஓவரும் அப்படியே மயங்கிடுறான். நீங்கள் சார் ஐயோ இவர் என்ன செம்ம 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 போதையில் இருக்கார், ஐயோ ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரக்ஸ் அப்படியே அந்த ஸ்மெல்லு வந்து உங்கள் மேலே அப்படியே வருது. நீங்களும் அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் அந்த மாதிரியே ஒரு இதில் நடந்து அவனை கூட்டிகிட்டு போய் அப்படியே அவனுக்கு பெட்டில் போடுறீங்க. போட்டுட்டு சார் நான் கிளம்புறேன் சார். என்னது எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது சார் என்ன பண்ணுறீங்கன்னு சார் விடுங்க சார். ஏய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ எவ்வளோ கேட்குறியோ அதை விட நான் நிறையா தரேன், ஒரு நாள் மட்டும் என்னை ஹாப்பியாக வச்சுட்டு போயிடுறியா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போ நீங்கள் சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார், என் ஃப்ரெண்டு தான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், இது என்ன இடம்னு கூட எனக்கு தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அப்போ ஜேகே சார் விடுங்க சார். இப்போ இதோட அந்த பாஸ்ட் வந்து முடியுதுடா, இப்போ ப்ரெசன்ட் இல்லைடா. இப்போ உங்களுக்கும் அந்த ட்ரக்ஸு வந்து மூக்கில் ஏறி இருக்கும்ல, இப்போ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபீலிங் வருது. அதனால் நீங்கள் ஜேகே பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களுக்கு அப்படியே இன்சல்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயின் அவ்வளோ பெயினாக இருக்குது, நீங்கள் அழுகுறீங்க. ஜேகே பேபிகோ பேபிகோ சாரிடி வலிக்குதான் சார், வலிக்குது சார் வலிக்குது சார் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஆஃப் வயசோடு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு அவன் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் மூவ் பண்ணுறான், நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே கத்துறான், மூவ் பண்ணிட்டு கத்துறீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே மாற்றி கத்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி ஜேகே பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறான். உங்களால் எந்திரிக்கவே முடியல, உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெயின்.
அந்த பெயினை அவங்களால தாங்க முடியல. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ ஏர்லிங் மார்னிங் ஒரு 9 ஆகுதுடா. நீங்கள் தான் இப்போ கண்ணை முழிக்கிறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் அப்படியே ஒரு அழகாக ஒரு குட்டி முயல் குட்டி மாதிரி அப்படியே அழகாக தூங்குறான். நீங்கள் பார்த்துட்டு, சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஐயோ, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. இப்போ நான் போட்டு போகிறது? ஐயோ இன்று நீங்கள் அழுகிறீங்க. அப்போ ஜேகே, ஏய் யார் அழுகிறது? யார் சொல்லிட்டு ஜேகே அப்போ லேசாக ஐஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஏய் யார் நீ? ஏ என்னோட ரூமில் நீ என்ன பண்ணுற? நீங்கள் சார் என்ன சார் பேசுகிறீங்க? நேற்று நைட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? என்ன பண்ண ஒன்று சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அப்போ ஜேகே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அப்போ ஜேகே உங்களை ரொம்ப ரொம்ப தப்பாக நினைக்கிறான். நீங்கள் காசுக்காக தான் ஜேகே கிட்ட வந்து இருக்கீங்கன்னு. ஓ, காசு வாங்கினதுக்காக தான் நீ இன்னும் வெயிட் பண்ணிக்கிருக்கியா? சரி இந்தா, இதில் 2 மில்லியன் இருக்குது. இந்த கார்டை நீ வச்சுக்கோ. சார் எனக்கு வேணாம் சார். காசுக்காக தானே வந்த, பொடி சொல்லிட்டு அந்த காசை அப்படியே அவங்க மேலே தூக்கி போட்டு போகிறான். நீங்கள் சார் என்ன சார், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு சார். ஓ, ட்ரெஸ்ஸு வேறு உனக்கு வேணுமா? அதையும் நான் தான் வாங்கி கொடுக்கணுமா? இல்லை சார், ஏதாவது ஒரு ட்ரெஸ் இருந்தால் போட்டு போயிடுவேன் சார், அதான் சார் கேட்டேன். சரி வெயிட் பண்ணு, உனக்கு ட்ரெஸ்ஸு வரும். யார் ராய்ப்பா? ஹலோ அம்மா, ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் சார். இவ்வளோ அழகாக இருக்கியே, இப்படி பண்ணி தான் நீ பிழைக்கணுமா? எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க, அறிவில்லை சொல்லிட்டு உங்களை அப்படியே ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டுறான் உங்களுக்கு. சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். நான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் தான் சார் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துச்சு சார். எனக்கு இதெல்லாம் நடக்க நான் நினச்சி கூட பார்க்கல சார். ப்ளீஸ் சார், என்ன அப்படி பேசாதீங்க சார். அப்போ சே நிறுத்து. பாரு நீலிக்கணியில் சார் எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே தான் வேலையா? சே சொல்லிட்டு அப்போ உள்ள அவன் போயிடுறான். நீங்கள் நான் என்ன பண்ணேன்? ஹெல்ப் பண்ணது தப்பா? ஹெல்ப் பண்ண வந்தவள் இப்படி பண்ணிட்டு இது தப்பா? சரி நீங்கள் அப்படியே புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒரு பர்சன் தான். மேடம் யார்? மேம் ஜேகே. உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது அவங்களோட ஆண்டி தான், ஏய் என்னடி காசு கொண்டு வந்தியா? ஆண்டி என் தம்பியை விட்டுருங்க ஆண்டி. இந்தாங்க ஆண்டி, உங்களுக்கு நீங்கள் கேட்ட அமௌண்ட்டோட நிறையா இருக்கு ஆண்டி. என் தம்பியை மட்டும் விட்டுருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஆமாம், இவ்வளோ காசு உனக்கு எப்படி கிடச்சிச்சு? என்ன யார் கூட போய் ஒன்று ஸ்டன் பண்ண? ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி சொல்லிட்டு வரைக்கலாம் நீங்கள் வந்துட்டு மயங்கி பொத்துன்னு விழுந்துறீங்க. அப்போது என்ன மயங்கிட்டா சொல்லிட்டு, ஷோ இவ வேறு அவனா வந்து மயங்கி விழுந்துடுறாடா சொல்லிட்டு அப்போ அந்த பர்சனை, அதாவது உங்கள் ஆண்டி வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அது வந்து ஜேகேயோட ஹாஸ்பிட்டல் தான்டா. நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்களும் அதாவது படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 3rd இயர் காலேஜ் படிக்கிறீங்க வேலை பார்த்துக்கிட்டே. ஸோ ஜேகே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் தான், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்க. ஜேகே வந்து டாக்டர் வேலையும் பார்ப்பாங்க, ப்ரொஃபஸர் வேலையும் பார்ப்பாங்கடா. இப்போ நீங்கள் அட்மிட் ஆகவும் ஜேகே தான் அவங்கள வந்து பார்க்க வராங்க. ஸோ ஜேகே வந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு இந்த பொண்ணு நம்மளோட ஸ்டே பண்ண பொண்ணாச்சே, என்னாச்சு? ஓகே நம்மளே பார்க்கலாம் சொல்லிட்டு ஜேகே தான் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு முறைச்சிக்கிருக்காரு. நீங்கள் சார் என்னாச்சு சார்? நீ ஒய்யனா? உன் நேம் ஒய்யனா? சார் என்ன எப்படி பார்த்தேன் உன்னோட ஐடென்டி கார்டில் சார். ஆமாம் சார், என் நேம் ஒய்யன்.
இந்த காலேஜில் தேர்ட் இயராக இருக்கேன் சார். அப்புறம் ஏன் அந்த மாதிரி வேலை பார்க்குறேன்? ஆ சார், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். ஆமாம், உனக்கு இதான் ஃபஸ்ட் டைமா? சார், என்ன சார் பேசுகிறீங்க? கேட்குறேன்ல, கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீ. இதான் உனக்கு ஃபஸ்ட் டைமான்னு கேட்குறேன்ல சார். ஆமாம் சார், இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இதுவே நீ லாஸ்ட் டைம் வச்சுக்கோ சார். இனிமேல் யார்கிட்ட இப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே சார் சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு கோவிலில் போயிட்டு புலம்பிட்டு உட்காந்தே இருக்கீங்க. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு லைஃப்? எனக்கு இப்படி ஒரு லைஃப்? கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப் எனக்காக கொடுத்தீங்க? அது எனக்கு பிடிக்காத லைஃப்பை ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு என்னை சாகடிச்சிருக்கலாமே. என்னோடய அம்மா அப்பா செத்த அன்னைக்கு நானும் செத்துருப்பேனே. எதுக்கு இப்படி ஒரு லைஃப்? அப்போ ஒரு பர்சன் தான், பொண்ணு என்னாச்சுமா, ஏன் அழுகிற? எதுக்கு அழுகிற? உன்னை பார்க்கல என் பொண்ணு மாதிரியே இருக்க, நீ ஏமா அழுகிற? ஆண்டி, நீங்கள் யார் ஆண்டி? என்னோடய பேர் மிஸ்ஸஸ் ஜான். நீ யாருமா? உன்னோட நேம் என்னம்மா? என்ன ஆண்டி, என்ன படிக்கிற? டாக்டருக்கு படிக்கிறேன் ஆண்டி. இந்த காலேஜில் தான் ஆண்டி படிக்கிறேன், தேர்ட் இயர். தேர்ட் இயரா? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை ஆண்டி. அம்மா அப்பாலாம்? எனக்கு யாரும் இல்லை ஆண்டி. அப்போ அந்த ஆண்டி வந்து அவங்களே ஒரு மாதிரி மேலேயும் கீழே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இவளை பார்த்தா அழகாக இருக்கா, பேசாமல் இவளையே நம்ம மர்மலாக்கக்கூடாது, ஜேகேட்ட பேசலாமா? இனிமே அவங்க வந்து ஒரு ஜேகேவோட அம்மா தான்டா. அவங்க தான் அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஜேகே அம்மாங்கிறது தெரியாது. அப்போ அவங்க பேசிட்டு, ஒயன் ஆண்டி, நீ ஏன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது? ஆண்டி, என்ன ஆண்டி பேசுகிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா ஒயன்? சொல்லுங்கள் ஆண்டி. எனக்கு ஒரு பையன் இருக்கான். சூப்பர் ஆண்டி. ஆனால் அந்த பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கிறீவியா? ஆண்டி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு மேரேஜில் வேணாம் ஆண்டி. இப்போ இந்தம்மா, நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நீ படிக்கிற காலேஜ், அந்த காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கான். இனி அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவனோட லைஃப் சூப்பராக இருக்கும். அப்போது கரெக்டாக ஜேகேவும், மா இங்கே என்ன பண்ணுறீங்க? டேய் ஜேகே, இந்த பொண்ணை பாரு எவ்வளோ அழகாக இருக்கா. உனக்கு 23 வயசாச்சு, நீயும் மேரேஜ் பண்ணுவேன்னு பார்த்தா மேரேஜும் ஆகலை. சரி, எவ்வளையாவது நீ நிறுத்திட்டு வருவ, அவளையாவது நம்ம உனக்கு தலையில் கட்டிக்கணும் பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேற. சரி, உன்னோட ஆன்ட்டி பொண்ணு இருக்காள், அவளையாவது மேரேஜ் பண்ணுன்னு பார்த்தா அதுவும் நீ மாட்டேன்ற. அதான் உனக்கு அம்மா ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். பொண்ணா? ஆமாம், பொண்ணு. இதோ அந்த அங்கே நிற்கிறா பாரு, அவள் தான். அப்போ உங்களை பார்க்குற ஜேகே, நீங்கள் தானே கீழே நோட் பண்ணி நிற்கிறீங்க. அப்போ பார்த்துட்டு விரும்பின்னு உங்ககிட்ட நடந்துடுவார். ஏய், என்ன நீ இந்த மாதிரி பண்ணி ஆரம்பிச்சிட்டியா? என்ன தைரியம் தான் இப்போ எங்கள் அம்மாக்கிட்டே வந்துட்டு இப்படிலாம் சொல்லியிருப்பேன். சார், நான் இப்படிலாம் சொல்லலவே சார், நான் எதுவுமே சொல்லலை சார். உங்கள் அம்மாவாக தான் சார் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். சே, நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொல்லிட்டு உங்களை திட்டுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. போதும் சார், நிறுத்துங்க. நீங்களும் எவ்வளோ தான் சார் பார்க்குறது? ரொம்ப பேசுகிறீங்க. நானும் ஒரு பொண்ணு தான் சார். ஏன் சார் கிளப்புக்கு வந்தால் எல்லாமே தப்பான பொண்ணாக தான் இருப்பாங்களா சார்? சொல்லுங்கள், எல்லாருமே தப்பான பொண்ணுங்களாக தான் இருப்பாங்களா? அப்போ உங்கள் ஆண்டி வந்துட்டு, ஏய் இங்கே என்னடி பண்ணிக்கிருக்க, உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தோம் சொல்லிட்டு உங்களை வந்து பலார்னு அடைகிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு கீழே போய் விழுகிறீங்க. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்னை விடுங்க ஆண்டி, என் தம்பியே விட்டுடுங்க ஆண்டி. அவனை எங்கே ஆண்டி வச்சுருக்கீங்க? நீ கொடுத்த காசு எனக்கு பத்தலை, என் பையனுக்கு ஃபோன் வேணுமா?
போ. இப்போ நீ எப்படி இந்த காசு சம்பாதிச்சியோ அதே மாதிரி இப்போ இங்கே சம்பாதிச்சு கொண்டு வா. என் பையன் ஊர்லேருந்து வாரான், அவனுக்கு நான் புது ஃபோன் வாங்கி கொடுக்கணும். போறியா இல்லையா? ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்டி சொல்லிட்டு உங்களை அடிக்கிறான். அப்போ ஜேகேதான், என்ன நம்ம தப்பாக எதுவும் நினச்சிட்டோமோ சொல்லிட்டு அவர் பிஏ கிட்ட, ஏய் இவளை பற்றி விசாரிடா. ஓகே சார் சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். அப்போது அந்த ஆண்டி உங்களை செம்மையாக அடிக்கிறான். ஜேகே அதை பார்க்குறான். இங்கே பாருங்கள், என்ன பண்ணிக்கிறீங்க? அது ரோட்டில் ஒரு பொண்ணை போட்டு எப்படி போய் அடிச்சுருக்கீங்க? யார் நீங்கள் அவங்களுக்கு? ஏய் நீ யார்ரா வந்துட்ட சொல்கிறதுக்கு? அவளோட புருஷனா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, புரியுதா? அப்படி தான்டா பேசுவேன். என்ன நீ காசு தரியா? கொடு, காசு கொடு. எனக்கு காசு தான் வேணும். எவ்வளோ வேணும்? அப்போது 2 மில்லியன் கொடுத்தா, எனக்கு இப்போ ஒரு 5 மில்லியன் கொடு. சி அசிங்கமாக இல்லை உங்களுக்கு சரி நீங்கள் கேட்குறீங்க அந்த ஆண்டியை. என்னடி அசிங்கம் வந்துட்டு அந்த ஆண்டி உங்களோட அப்படியே ஃபுல் ஹேரை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. உங்களுக்கு வலிக்குது. ஆண்டி விட்டுங்க ஆண்டி, வலிக்குது ஆண்டி, வலிக்குது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி விட்டுருங்க ஆண்டி சரி. உங்களை அப்படியே பொத்துன்னு கீழே தள்ளி விடுறாங்க. நீங்கள் போய் டக்குன்னு போய் கீழே விட போகிறீங்க. ஜேகே உங்களை அப்படியே பிடிச்சிட்றான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்குறான். சார் நீங்கள் போயிடுங்க சார், இவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க சார், நான் அவங்கள பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போயிடுங்க சார்ன்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அப்போ ஜேகே, நான் தரேன் அந்த காசை சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு 5 மில்லியன் கொடுக்குறேன். நீங்கள் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார் கொடுக்காதீங்க சார் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ பிஏவும் கரெக்டாக வந்துட்டு, சார் உங்ககிட்ட பேசணும். இவள் இந்த பொம்பளைக்கு அந்த 5 மில்லியனை தூக்கி கொடு சொல்லிட்டு இதுதான் உனக்கு லாஸ்ட்டு, இனிமே இவகிட்ட நீ வரவே கூடாது, புரியுதா சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த ஆண்டிக்கிட்ட சொல்கிறான் ஜேகே. அப்போ அந்த ஆண்டியும், எனக்கு இது போதும், இனிமேல் நான் வரமாட்டேன். வரேன் சார் சொல்லிட்டு அந்த ஆண்டி போயிடுறாங்க. நீங்கள் சொல்லிட்டு இப்போ ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு பிஏ கூட 2 பேசிக்கிருக்கான். அப்போ பிஏ, சார் அந்த பொண்ணு பேக்ரவுண்டு ரொம்ப மோசமாக இருக்குது சார். அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது, தம்பி மட்டும்தான் இருக்கான். அது அவங்க வந்துட்டு போனது அந்த பொண்ணோட அப்பாவோட தங்கச்சி சார். இவ கிட்டத்தட்ட 18 வருஷமாக அங்கே தான் சார் இருக்கா. ரொம்ப கஷ்டப்படுறா சார். டெலிவரி பொண்ணு சார். டெலிவரி பண்ணா ஃபுட் டெலிவரி பண்ணுவா சார். ஓ அப்படியா, சரி சொல்லிட்டு ஜேகே அப்போ உங்களை பார்க்குறா. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே விருன்னு வந்து உங்கள் கையை ஹோல்டை பிடிச்சிட்டு விருன்னு அவங்க அம்மா கிட்டே கூப்பிட்டு போய், மா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நெக்ஸ்ட் வீக் மேரேஜ்மா. நெக்ஸ்ட் வீக்லடா, நாளைக்கு உனக்கு மேரேஜ்டா. மா அதெல்லாம் முடியாதும்மா, நெக்ஸ்ட் வீக் தான் மேரேஜ். இல்லைடா ஜேகே, நாளைக்கே உனக்கு மேரேஜ், ஓகேவா? என்னம்மா சொல்கிறீங்க? டேய் நீ இந்த பொண்ணு கூட நான் என்ன ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும்டா. மா என்னம்மா, எப்படிம்மா? உனக்கு ட்ரெக் கலந்து கொடுக்க சொன்னதே நான் தான். இந்த பொண்ணு யதார்த்தமாக தான் வந்தா. அந்த பொண்ணுக்கு நீ யாருன்னு தெரியாது. ஆனால் உன்னோட ஷர்ட் பட்டனில் ஒரு கேமரா வச்சுருப்பேன். அந்த கேமராவில் அப்படியே இந்த பொண்ணு ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கு தான் இந்த பொண்ணை தேடி வந்தேன். இந்த பொண்ணு தான் உனக்கு இனிமேல் ஒய்ஃப், ஓகேவா? மா ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? பாவமாவ. சரிடா, இனிமேல் அவளோட லைஃப் நீ தான் பார்த்துக்கணும். அவள் ரொம்ப பாவம்டா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. மா எனக்கு புரியுதுமா, இனிமேல் அவள் கஷ்டப்பட மாட்டாம்மா. இனிமேல் அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேம்மா, ஒரு ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா. எனக்கு தெரியும் ஜேகே என்னை பற்றி சொல்லிட்டு இப்போ உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீடை பார்த்தா உங்களுக்கு அப்படி செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தயங்கி உள்ளே போகிறீங்க. அந்த மேட்ஸ் எல்லாம் உங்களை அப்படி ஒரு கவனிக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. சார் இது எங்கே சார்? இது என்னோடய வீடு தான். போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம வெளியே போகலாம். சார் நாளைக்கு நம்மளுக்கு மேரேஜ் இல்லை, ட்ரெஸ் எடுக்க போகணும்ல,
அதான். இப்போ நீங்களும் ஓகே சார் சைடு போயிட்டு மேலே போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. அழகாக க்யூட்டாக ஒரு குட்டி டால் மாதிரி நடந்து வரீங்க. ஒரு ஒயிட் கலரில் ஸ்கர்ட் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு அவ்வளோ ஒரு க்யூட்டாக நடந்து வரீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டு தலையில் ஒரு பேண்ட் மட்டும் குட்டியாக ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஒரு இயர்ஸ் போட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. ஜேகே அப்படியே உங்களை அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறான். இவ்வளோ க்யூட்டாக இருக்கா என் குட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வரான். அப்போது நீங்கள் போயிட்டு உங்கள் ஆண்டி பக்கத்தில் உட்காடுறீங்க. அந்த ஆண்டி ஒரு சொடக்கு போடுறாங்க. அப்போது மேடு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஆண்டியையும் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஆண்டி அவர் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்ட்டாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வர வச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே நாங்கள் நினச்சது தான் எல்லாம் நடக்கும், சரியாடா? இது நம்மளோட மால் தான். ஸோ நீ எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேணாம், நீ எதையும் திங்க் பண்ணிக்க வேணாம், ஓகேவா? நம்ம மால்லேருந்து தான் உன் ட்ரெஸ் எல்லாமே வந்திருக்கு. உனக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இது வந்து என்னோடய மாமியார் எனக்கு போட்டுவிட்ட ப்ரேஸ்லெட், இப்போது நான் உனக்கு போட்டு விட்றேன். ஆண்டி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல ஆண்டி, எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டி, நான் இப்படி சிம்பிளாக இருந்துக்கிறேன் ஆண்டி, எனக்கு இப்படிலாம் போட பிடிக்காது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. நோ, ஜேகே பொண்டாட்டி எப்போவுமே சிம்பிளாக இருக்கவே கூடாது, ஓகேவா? எப்போவுமே ரிச்சாக கெத்தாக இருக்கணும், ஓகே? அப்போ ஜேகே மா போதும் போதும் போதும், இப்போ நாங்கள் வெட்டிங்க்கு காஸ்டியூம் வாங்கக்காக போகிறோம். ஸோ இப்போயாவது ஏன் பொண்டாட்டியை விடுவீங்களா? டேய் படுவா, இன்னும் மேரேஜ் ஆகலடா, அதுக்கு அடி பொண்டாட்டியா? மாம் அதான் நாளைக்கு மேரேஜ் ஆகுதுல்ல மேம், என்னங்க மேம், நாளை கூப்பிட்டு போகிறேன் மேம். சரி பார்த்து போயிட்டு வாங்க, டேக் கேர். ஓகே மேம். ஓயன் போகலாமா? எங்கே எங்கே சார்? நம்ம நாளைக்கு வெட்டிங்கில், அதனால் அதுக்கேற்றாப்புல நம்ம காஸ்டியூம் வாங்கணும்ல. பா, உன்னை நான் ஒரு நல்ல மால் போயிட்டு போகிறேன். சார் என்கிட்ட தான் இருக்கே, அதை நான் போட்டு வரேனே, அதான் ஆண்டி உங்களை வாங்கி கொடுத்துருக்காங்களே, இதில் ஏதாவது ஒன்று நான் போட்டு வரேன் சார். இதெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப போடுறது, அப்புறம் இது நீ காலேஜ் போடுறப்ப போடுறது, இது ஷாப்பிங் இந்த மாதிரி போகிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு, ஓகேவா? இப்போ நம்ம வெட்டிங்க்கு எடுக்க போகலாமா? சார் அது வந்து ஒயன் போ, கூப்பிட்றான்ல, ஆசையாக கூப்பிட்றான்ல, சேக்கே போயிட்டு வா. ஓகே ஆண்டி சொல்லிட்டு அப்போ ஒயனும் ஜேகே ஒன்றா காரில் போகிறாங்க. அப்போது ஜேகே தான், ஒயன் உனக்கு கெவுன் பிடிக்குமா, இல்லை லெஹங்கா எடுக்கலாமா, இல்லை சாரீ எடுக்கலாமா வெட்டிங்க்கு, எந்த மாதிரி உனக்கு எடுக்கலாம் ஒயன்? அப்போ நீங்கள் தான், சார் எனக்கு வந்து நீங்களே எதுனாலும் எடுத்து கொடுங்க சார், நான் போட்டுக்கிறேன். நீ சொல்லுவேன், உனக்கு என்ன போட்டுக்கணும்னு சொல்லு, நான் உனக்கு எடுத்து தரேன், ஓகேவா? சார் அது நீ சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நானே உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மாலுக்கு அங்கே போயிட்டு போகிறான். அங்கே உள்ள வெல்கம் சார், வெல்கம் மேம், என்ன வேணும்? வெட்டிங் கெவுன் பார்க்க வந்திருக்கோம். வெட்டிங் கெவுனா சார்? நீங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் சார் சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போது ஜேகேவும் அதே மாதிரி, ஒயன் நீ ஃபஸ்ட்டு போ, நான் ஒரு கால் பேசிட்டு வரேன், ஓகேவா? சொல்லிவிட்டு அவன் உங்களை அனுப்பிச்சுட்டு நீங்கள் முன்னாடி போயிடுறீங்க, அவன் கால் பேச போயிடுறான். இப்போ நீங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே போகவும் அங்கே வேலை பார்க்குறவங்க நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்துட்டு, ஹே பொண்ணு நில்லு, யார் நீ, உனக்கு என்ன வேணும்? கெவுன் பக்கம் வந்திருக்கோம். கெவுன் பக்கம் வந்திருக்கியா? ஏய் லோக்கலா நீ? இங்கெல்லாம் ரிச்சானவங்க வருவாங்க, உன்ன மாதிரி பீப்புளெலாம் இங்கே வரக்கூடாது, இப்போ வெளியே போன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள்,
இங்கே வந்துட்டு காசு இருக்கிறவங்க தான் வரணுன்ற அவசியம் இல்லை. காசு இல்லாதவங்களும் இங்கே வரலாம். ஓகேவா? நான் என்கிட்ட காசு இருக்குது. ஓ, எங்கே காசை காட்டி பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஜேகே கொடுத்த பிளாக் கார்டை காட்டுறீங்க. அப்போ எல்லோரும் வாயா, இது ஜேகே சாரோட என்ன கிளம்பிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து உங்களை அடிக்க வராங்க. அப்போ ஜேகே ஹலோ சொல்லிட்டு அவன் அந்த பர்சனோட கையை பிடிக்கிறான். அப்போது திரும்பி பார்த்தா, ஏ யூஜே நீயா? ஜேகே நீ எங்கே இங்கே? நான் இங்கே வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்க வந்து நீ? நானா? நான் சும்மா ஷாப்பிங்க்கு வந்தேன்டா. இது யார் ஃபியான்சியா? மேரேஜ் பண்ணிட்டியா? இல்லடி, நாளைக்கு தான் மேரேஜ். வாவ், ஜேகே செம்மையாக இருக்காங்கடா. அப்போது லூனானா, என்னது மேரேஜா சொல்லிட்டு, ஜேகே இங்கே பாரு லூனா, நீ பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். இங்கே பணக்காரவங்க மட்டும் வரன்ற அவசியம் இல்லை, இல்லாதவங்களும் வரலாம். ஓகேவா? இவன் மை ஒய்ஃப். ஏன் முன்னாடி ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணேன்னா இப்போ நடக்கிற விளைவு நீ தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஜேகே அது வந்து போதும், நிப்பாட்டு. ஷியூஜே ஜேகே சாரி, என்னோட நேம் யூஜே, ஜேகேவோட ஃப்ரெண்ட். நானும் ஒரு ப்ரொஃபஸர் தான். மேம் என்னோட நேம் ஒயன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மேம். சொன்னான். எப்படி நான் சொன்னேன்? இப்போ தானே நான் சொன்னேன் காலில், துக்காட்டி மறந்துட்டியா? ஏன்னு சொல்லி ஜேகே சிரிக்கிறான். அப்புறம் உங்கள் பின்னாடி, ஏய் ஏன் தேங்கா நீ இங்கே என்ன பண்ணுற? ஜெமினா, ஒயன் நீ என்னடி இங்கே பண்ணுற ஒயன்? அதுவா, அது வந்து யார் ஒயன் உங்களாம்? சார் இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட். இவ பேர் வந்து தனு, இவன் பேர் வந்து கிம் டயாங், இவன் வந்து பார்க் ஜிமின். ஓ, பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ? ஆமாம் சார். ஐ ஆம் ஜங்குக், ஒய்யோட ஹஸ்பண்ட். இன்னும் மேரேஜே ஆகலை, அதுக்குள்ளாடி ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு யூஜே கேட்குறா. ஹே, என்னடி உனக்கு பிரச்சனை? நாளைக்கு மேரேஜ் ஆக போகுதுடி, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற? அப்போலாம் நான் இந்த மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்டா சொல்லிவிட்டு அப்போ சாருக்கு முறைச்சிக்கிட்டு போயிடுறான். அப்புறம் யூஜேனா, லோனா நீ இல்லை எங்கே போகிற? அவனோடத நீ ஏன் பாரு, நான் வெளியில் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி லோனா சொல்லிட்டு அப்போ யூஜே, இங்கே என்ன பண்ணுற? ஐயோ அக்கா, இப்போ தான் தெரியுதா அக்காவும் இங்கே நிற்கிறேன்னு? யார் அது? டேங்கோட அக்காடி. என்னது டேங்கோட அக்காவா? இப்படி இருக்கட்டா, நீயும் தேங்காய் லவ் பண்ணுறேன்னு? ஐயோ கம்முறா, ஷுஷு என்ன? டேங் நீங்கள் என்ன பண்ணிக்கிருக்கா? அது இல்லடி, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் வந்தேன். ஃப்ரெண்டுகளோட ஷாப்பிங் வந்தியா? சரி, ஜெமினோட வந்து ஓகே. அதுதானே அந்த பொண்ணு யார்? அவள் ஜிமினோட தங்கச்சி. என்ன ஜிமினோட தங்கச்சியா? ஜிமினுக்கு தங்கச்சி கிடையாதே. ஜிமின் சிங்கிள் பையன்தானே, அவனுக்கு எது தங்கச்சி? ஐயோ, அது வந்து யூஜே என்னன்னா, அவன் வந்து ஜிமினோட கசின். என்ன என் காதில் பூ சுத்துறியா? ஜிமினுக்கு கசினும் கிடையாது, தங்கச்சி யாரும் கிடையாது. ஜிமினே அவங்க வீட்டில் ஒரே வாரிசு பையன். என் காதில் நீ பூ சுத்துறியா? கொன்னுடுவேன். யாராவ? ஐயோ, இப்படி வந்து வாசமாக மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன சொல்கிறது? மேம் ஐ ஆம் தனு. நான் 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 யூஜே. என்னது? இல்லை நான் ஒயனோட ஃப்ரெண்டு.
ஒய்யனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டேயாங் கூட ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க? அது வந்து அது அவள் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்டாளா, அதான் வந்தேன். ஒன்றை அவள் கால் பண்ணி கூப்பிட்டாளா? ஐயோ இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? அது வந்து அக்கா அக்கா என்னது? அவன் எனக்கு மட்டும்தான் அக்கா, உனக்கு நான் அக்கா கிடையாது. உனக்கு நான் நாத்துனா. என்ன பார்க்குற? நீயும் டேயாங்கும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. எப்போன்னு பார்க்குறியா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ டேயாங்கும் கொஞ்சம் கொலாவி ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ பார்த்துட்டாங்களோ? இவன் எப்போ பார்த்தா முட்டைக்கண்ணி நல்லா கண்ணை முட்டி கழுகு பார்வை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா என்னைய, எங்கே போகிறான் எங்கே வரான்னு. முட்டைக்கண்ணி டேயாங்க அப்படியே ஜெவி திட்டி காவுக்குறான். டேய் நான் அக்காடா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஐயோ அது வந்து சரி, நான் அப்பா அம்மா நான் பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் தானோ, ஓகேவா? உங்கள் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும், அவசரப்படாதீங்க. என் ஃப்ரெண்டோட மேரேஜ் முடியும், உங்கள் மேரேஜ் தான், ஓகேவா? ஓகே 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 மேடம். குட் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்கடா. எனிவே இப்போ நான் மறுநாள் வெட்டிங் தான்டா. இங்கே க்யூட்டாக ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு நீங்கள் ப்ரைடல் வெல்கம்னு சொல்கிறாங்க, ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அழகாக கையில் ஒரு பெரிய பூச்செண்டு வச்சுட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கெவுனு. ஒரு பக்கம் தனமும் ஒரு பக்கம் யூஜே தான் அந்த கெவுனை தூக்கிட்டு வராங்க. நீங்கள் யூஜியை பார்த்துட்டு ஐயோ வேண்டாமே ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேனே. இனி என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக வரப்போகிறவ, இன்னும் நாங்கள் எப்படி பார்க்கணுமோ அப்படி நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? இப்போ போகலாம் சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே நடந்து வரீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் ஒரு அழகாக பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்டில் போட்டு நிற்கிறான். அவன் ஸ்டேஜில் வந்து ஜிம்மினாவும் டேயாங்கும் நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டு ஆஹா எங்கே அழகாக இருக்காளே தனுன்னு டேயாங்க சொல்கிறான். அப்போ ஜேகே உங்கள் அக்காரா பின்னாடி தெரியுமா? ஐயோ சார் சொல்லி கொடுத்துடாதீங்க சார், அவளே ஒரு பிசாசு, பேய், ராட்சசி. ஓ எவ்வளோ பேர் வச்சுருக்கேன் உங்கள் அக்காவுக்கு? ஆமாம் நீங்கள் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு தானே, எங்கள் அக்காவை நீங்கள் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அதை யாருமே சொல்லக்கூடாது, அதை நான் மட்டும் தான் சொல்லுவேன். அதை என்ன சார்? குட்டி பிசாசு, குட்டி ராட்சசி. அவள் என்னோட குட்டி ஏஞ்சல். என்னது ஏஞ்சலா? ஆமாம், என்னோட பெஸ்ட்டி ஃப்ரெண்டு அவள் தான். அவளை பாரு, அவள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு. அவள் யாரையுமே திட்டமாட்டா, யாருமே புசுன்னு கோவப்பட மாட்டா, அப்படி கைண்டான பர்சன் அவள். என்னோட யூஜே, மை ஃப்ரெண்டு யூஜே. சரி அவனோட தம்பி நான் இங்கே நிற்கிறேன், அதை மறந்துடாதீங்க சார். சரிடா தம்பி தானே. ஆமாம் யூஜே ஒரு பையனை லவ் பண்ணுறாளே தெரியுமா? என்னது? யூஜே ஒரு பையனை லவ் பண்ணுறாளா? ஆமாம். அப்போது கரெக்டாக யார் இந்த பையன் யாருன்னு கேட்குறக்குள்ளாட்டியும் நீங்களும் ஸ்டேஜ் மேலே ஏறுறீங்க. அப்போ ஜேகே வந்து ஹேண்டை கொடுத்து உங்களை மேலே தூக்கி நிற்க வைக்கிறான். நீங்கள் மேலே வந்து நிற்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, ஒயன் ஆகிய நீ மிஸ்ஸஸ் ஜான் சங்குக்கு திருமணம் செய்ய சம்மதமான்னு கேட்குறாங்க. நீங்கள் சம்மதம் சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணுறான். அதேமாதிரி ஜேகே கிட்ட ஜான் சங்குக்காகிய நீங்கள் மிஸ்ஸு ஒயனை திருமணம் செய்ய சம்மதமா சொல்கிறக்குள்ளாட்டியும் ஜேகே இங்கே எடுத்து ஹேண்டில் போட்டு விட்டுறான். நீங்கள் என்னடா இவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஹேண்டை போட்டுட்டானேன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ நீங்களும் ஹேண்டை போடு ஒயன் சொல்லிட்டு தானும் சொல்கிறான். நீங்கள் ஓகே ரிங் சொல்லிட்டு ரிங் எடுத்து
ஜேகேவோட ஹேண்டில் போடுறீங்க. அப்போ ஜேகே யார் பக்கத்தில் என்ன இருக்கான்னு கூட பார்க்கல, அப்படியே உங்களை வெஸ்ட்டோடு இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் அண்ட் லிப்லேயும் ஒரு கிஸ் வச்சுன்னு கொடுக்குறான். உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. அப்படி எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வருது. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளாடுறீங்க. அப்போ ஜேகே தான் பையன் என்னாச்சுன்னு கேட்குறான். இல்லை ஜேகே சார், ஒரு மாதிரி இருக்குது சார், ஒரு மாதிரி தலை சுற்றுது, ஒரு மாதிரி வாமிட்டும் வருது சார். அப்போ யூஜே என்ன வாமிட் வருதா சொல்லிட்டு விருவன் வந்து உன் ஹேண்டை டச் பண்ணி பார்க்குறா. அவளுக்குலாம் சமோசாக்கு ஜேகேயை முறைச்சி பார்க்குறான். ஜேகே ஏண்டி நான் அப்படி பார்க்குற? அப்போ யூஜே பலாரும் ஜேகே அடிக்கிறான் எல்லாரும் முன்னாடியும். ஏண்டி பேர் அடிச்ச? நான் ஒரு கிரௌண்ட்ரி மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம நீ இப்படி வந்து அடிக்கிற? பாவி பாவி பாவி, எரும மாடு பாவி, ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேடா பாவி, பிசாசு சைத்தானேன்னு சொல்லிட்டு அவன் திட்டுன்னு திட்டுறா, கேவலமாக திட்டுறா. யூஜே என்னது நான் அப்பாயிட்டேனான்னு சொல்லிட்டு அவன் யூஜே உங்களை தூக்கி சுற்றுறதுக்கு வரலாம் யூஜியை தூக்கி சுற்றுறான். யூஜி சப்பு நினைக்கிறான். எரும மாடு என்னையை சுற்றக்கூடாது, எரும மாடு அங்கே இருக்கா பாரு, அவளை தூக்கி சுற்று, நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு இறக்கி விடுடான்னு சொல்லி கத்துறா. அப்போ ஜேகே சும்மா இருடி, நான் அப்பா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் யூஜி தூக்கி சுற்றுறான். யூஜிக்கிட்ட எனக்கு தலை சுற்றுதுடா, அப்பா எனக்கு கீழே இறக்கி விடுப்பா. அப்போ அங்கே அவன் அக்காடா இறக்கி விட்றா, அவன் அக்காடா, சாரே அவன் அக்காடா இறக்கி விட்றான். ஐயோ இவன் ப்ரொஃபஸராக போயிட்டானே, இல்லைன்னா எனக்கு அதிகவே ஊற்றலாமே. எங்கள் அக்காவை இறக்கி விட்றா, என் கண்ணு முன்னாடியே எங்கள் கவுத்திக்கு சுற்றுறானே, என் கண்ணு முன்னாடியே எங்கள் கவுத்திக்கு சுற்றுறானேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. ஐயோ 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 ஐயோ, ஏன் முன்னாடியே எங்கள் அக்காவை தூக்கி சுற்றுறானே. ஜிமினா என்னால் முடியலடா, இருடா இரு, இறக்கி விட்ற பிசாசே பண்ணி இறக்கி விட்றா, என்ன எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுடா, போதுண்டா, நீ அப்பா ஆகிட்டேன்டா, நான் நம்புறேன்டா, இறக்கி விட்டு தொல்லடா சொல்லிட்டு யூஜே கத்துறா. அப்போ ஜேகே இறக்கி விட்டு ஏன் வெரி ஹாப்பி டே, தேங்க்யூ ஸோ மச் ஓயன், தேங்க்யூ சார் சொல்லி ஓயன் அழுகுறா. அப்போ ஜேகே ஓயன் ஏன் என்னாச்சு ஓயன், ஏன் அழுகுற? எனக்கு இந்த குழந்தை வேணாம் சார், எனக்கு இந்த குழந்தை வேணாம். ஏன் ஓயன்? அதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன் ஓயன். சார் நான் படிக்கணும் சார், நான் டாக்டர் ஆகணும், அதான் சார் என்னோடய எய்ம் எல்லாமே. இப்போ நான் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டேன்னா என்னோட அந்த கரியரை கண்டினியூ பண்ண முடியாது சார். 4 பேர் மேரேஜ் முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, மேரேஜ் அன்னைக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய லைஃப் என்ன ஆகும் சார்? ஏன் பைத்தியமா நீ? நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்லடி, அப்போ என்ன லூசு மாதிரி இது பண்ணிகிட்ருக்க? அப்போ லூனா என்னது ப்ரெக்னெண்ட்டா இவ? அப்போ பிளான் பண்ணி தான் எல்லாம் நடந்திருக்கா, இந்த குழந்தை இப்படி பிறக்குதுன்னு நான் பார்க்குறேன் சொல்லிட்டு வில்லி மாதிரி அப்படியே பிளான் பண்ணுறா. அப்புறம் இங்கே பாரு ஜேகே தான், இங்கே பாரு வயன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா, ஒன்று நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஒரு பர்சன் தான் படுவா சொல்லிட்டு அடிக்க வராங்க. ஆமாம் அந்த பர்சன் ஐயா அம்மா ப்ளீஸ்மா அம்மா அடிக்காதம்மா வலிக்குது. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சின்ன பிள்ளைய ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா? ஆமாம்மா. இல்லைம்மா இப்போ தான்மா கொஞ்சம் நேரம் தான்மா யூஜே கன்ஃபார்ம் பண்ணா. என்ன யூஜே உண்மையாவா? ஆமாண்டி உண்மையாகவே தான், உங்களுக்கு குட்டி ஜேகே வர போகிறான். நோ, எனக்கு குட்டி ஒயன் தான் வேணும், இந்த ஜேகே எனக்கு வேணாம். மா ஏன்? எனக்கு நீ வேணாண்டா, எனக்கு குட்டி ஒயனை பெற்று கொடுத்துரு, அதில் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஆண்டி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ அந்த கல்யாணம் முடியுது. இப்போ நீங்கள் ஜேகே கூட தான் இருக்கீங்க. யோசிச்சு ஓகேடா நான் போயிட்டு வரேன், பாய். கேங் போகலாமா? சைட் அடித்தது போதுமே. ஐயா அடியா அக்கா
கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் நீ. சரி. டேய் ஜிம்மினா அப்போ வா நம்ம போகலாம். அக்கா என்னக்கா? நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். அவங்க மேரேஜான கப்பல்ஸ். இவன் லவ் பண்ணுறான். நீ சிங்கிளாக தானே சுற்றுற? அதுவும் அங்கே பாரு மாமா. எங்கடா? ஏன் மாத்தியா? நீ மட்டும் உன் புருஷனை சொன்னால் மட்டும் டேய் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை. இருந்தாலும் நீ ஒரு பர்சனை லவ் பண்ணுறில்ல, அவர் தானே உன் புருஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது இன்னும் அதெல்லாம் சொல்லலடா. சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது, சுகர். அப்போது ஐயோ இவேனா எங்கி எங்கே நீ எப்போ இங்கே வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன அது சொன்னா பார்த்தியா மாமான்னு? அப்போ தான் வந்தேன். நானும் எத்தனை தடவை பார்க்குறேன், எப்போ தாண்டி நீ அந்த லவ்வை சொல்லுவ? டேய் லவ்வெல்லாம் இல்லைடா, எனக்கு கெஞ்சாதடா படா சொல்லிட்டு யூஜே போயிடுறா. அப்போ சுகா யூஜே ப்ளீஸ் யூஜே லவ் சொல் ஃபீல் மை லவ். என்னது? ஃபீல் மை லவ். போறியா இல்லையா? செங்கல் கிடக்கு மண்டையை உடைச்சிருவேன். டேய் நீங்கள் பாடுறா. இங்கே பாருங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாடணும். நான் லவ் பண்ணலையே, அவன் என் அக்கா. நான் ஏன் பாடணும்? நான் உன் ஃப்ரெண்டு தானே. பாடுறா. நான் உன் ப்ரொஃபஸர்ரா, மறந்துடாத. பாடுறா. ப்ரொஃபஸர்னா எதுவும் பண்ணணுமா? அதெல்லாம் பாட முடியாது சார். பாடுறா. பாடுறேன். ஃபீல் மை லவ், ஃபீல் மை லவ்னு சொல்லிட்டு 2 பேரும் பாடிக்கிட்டே வராங்க, சுகாவும் ஜிமினாவும். அப்படியே சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், எனக்கு அந்த லவ் ஃபீலிங் கொடுக்கல, பாய் சொல்லிட்டு அவங்க காரில் போயிடுறா. சுகா மச்சான் இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறது அதை சொல்லுடா. சார் ஸ்டூடெண்ட் சார். சொல்கிறா. நீ என்ன வந்த எனக்கு இல்லை, அவளை எப்படி உசார் பண்ணுறது? இந்த ஃபிகர் எப்படாச்சும் நான் உசார் பண்ணணும்டா. சரி சொல்கிறேன். அதுக்கு ஏன் என் ஷர்ட் பட்டனை பிச்சு எடுக்கிறீங்க? சொல்கிறேன், சொல்லி தொலைக்கிறேன். அந்த ஷர்ட்டை விட்றீங்களா? சரிடா சொல்லு, எப்படி நான் அவளை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுடா. சார் டைம் பார்த்தீங்களா? இப்போ போகலாம், அப்புறமா வந்து கரெக்ட் பண்ணலாம், சரிங்களா? அப்படித்தான்றேன். பொம்மா போகலாம். சரி பா போகலாம். ஃபீல் மை சார் போதும் வாயை மூடுங்க. சும்மா எப்பா பாரு ஃபீல் மை லவ் ஃபீல் மை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் நான் ஏன்டா பாட போகிறேன்? தெரியாமல் தானடா அதையே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். என்னது என்னமோ சொன்னீங்களே? ஒன்றும் இல்லை சார், போகலாமா? போகலாம். டாக்ஸி? ஏன் உன்ட்ட கார் இல்லையா? டாக்ஸியை கூப்பிட்ற? சார் நீங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நானும் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ட்ரிங்க் பண்ணுறப்ப கார் ஓட்டக்கூடாது சார், அதான் சார் டாக்ஸி புக் பண்ணுறேன். நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தானே சார் இருக்கோம். ஆனால் யூஜே வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரே சார். நிப்பாடுங்க. சும்மா அப்பா பாரு யோஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் காலேஜில் டெய்லி தானே பார்க்குறீங்க, பின்ன என்ன? டேய் நான் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறீங்க, சைல்டுஹுட் மாதிரி நடந்துக்கிறீங்க. வாங்க போகலாம். போகலாம். சார் வாயை கிழிச்சிருவேன். டேய் ப்ரொஃபஸர்ரா மூடு தெரியுதுலையா, வந்து தொலையா. என்ன இந்த கிளி கழிக்கிறான்? நம்ம பேசாமல் கம்மி போயிட்டானா, நான் ரொம்ப அசிங்கப்படுத்திடுவான். சரி ஜெமினா கூட்டிகிட்டு போய் என்னை படுக்க வச்சுடு. வாங்க. டேட்டு ஜிம்மினா இப்போ சிவாவும் போகிறாங்க. இங்கே டேங்கு தனியாக பார்க்கலாம். இப்போ டேங்கு நில்றி. நிற்க மாட்டேன் போடா. நில்றி. நிற்க மாட்டேன் போ. போட்டேன். நீ அப்படி குடி வரியா? இருடின்னு சொல்லிட்டு இந்த குடி வந்துட்டு அப்படி குடிக்க வந்துட்டு கரெக்டாக தனும் நடப்பேன் நினைக்கிறேன். தனம் டக்குன்னு போய் மோதி கீழே பொத்துன்னு விழுகிறா. இதுக்கு தான் சொன்னது நில்றேன்னு. கேட்கியா நீ? நிற்க மாட்டாங்க. துடுக்குன்னு ஓடனே இல்லை தேவையா? டே எரும மாடு, என்னடா பண்ண? எருமை வலிக்குதுடா.
நான் ஒன்றும் பண்ணலை. வந்து நின்னே நீ இடிச்சிட்டு போய் கீழே போய் விழுந்துட்டா. நான் என்ன பண்ணுறது? ஷூ சரி தூக்கி விடு. வா. ஐயா ஐயா அம்மா ஐயா 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 இடுப்பு போச்சு. என்னடி ஆச்சு? இடுப்பு வலிக்குதுடா, இடுப்பு உடச்சிட்டடா. செத்த நேரம் 2 பேர் ஸ்டன்னாகி பார்க்குறாங்க. ஏன்னா தூக்கி விடுறன்ற பேரில் டேங்கையும் கீழே தள்ளி விட்றப்பா. இப்போ கீழே சரி கீழே வந்து தனும் மேலே டேங்கா. அப்போ 2 பேருக்கும் செம்மையாக ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆகுது. டேயா என்ன பண்ணுற? தனு டேயா இது 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 சார் ஜேகே சார் வீடு யாரா வந்துட போகிறாங்க, எந்திரி சொல்லிட்டு தனு சொல்கிறா. அப்போ தயா அப்படியே லேஸாக அப்படியே மவுத்தை கிண்ட போயிட்டு வந்து கொண்டு வரான் கிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு சவுண்டு. அப்போ தயா யார்? நான் தான் ஜேகே. ஐயோ சார் என்னடா உங்கள் அக்காவை துரத்தி விட்டு ரொமான்ஸா? சார் என்னோட நீ ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கடா டேயாங்க. என்னது உங்களோட நான் ஃபஸ்ட்டாக இருக்கேனா? என்னோட தான் சார் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டமாக்கிட்டு என்னையே ஃபஸ்ட்டாக இருக்கீங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார். சரி 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 தனுவை பார்த்து வீட்டில் விட்டுட்டு நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ. சரிங்க சார். சார் இங்கே நடந்தது உங்கள் அக்காவுக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்துட்டேன்டா. என்னது பார்த்துட்டியா? வந்துட்டு ஒரு வீடியோ காலில் வந்து சவுண்டு கேட்குது. இங்கே ஒய்யன்னு யூஜே தான் பேசிக்கிருப்பாங்க. ஒய்யன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாமல் பேக் கேமரா டச் பண்ணியிருப்பா. இங்கே நீ டேயாங்கோ தானு ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு டேய் கொஞ்ச நேரம் அம்மன் அடக்கி வைங்கடா. என்ன அப்பா அம்மாட்ட பேசியிருக்கேன்டா, போய் கேட்கலாம் ஓகேவா? ஐயோ அக்கா அம்மா ஐயோ சாரிடி வந்து தொலை. அப்புறம் ஒன்றும் தனுவை சேஃபாக வீட்டில் விட்டுடு ஓகேவா? சரிடி சொல்லிவிட்டு அப்போ அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜேகே திரும்பி மேலே பார்க்குறா. ஒய்யன் மேலே க்யூட்டாக பப்பியஸோட நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது ஜேகே கீழே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சொல்லிட்டு கீழே இறங்கி வரா. கரெக்டாக ஸ்டெப்பு கிட்ட வரையில் அந்த லூனா வந்து பின்னாடி வந்து எதார்த்தமாக வரா. வந்து யூஜே கீழே தள்ளி விட்டுறா. சரி ஒய்யனை கீழே தள்ளி விட்டுறா. ஒய்யன் சார் சொல்லிட்டு கத்திட்டு கீழே விழுவுறா. அப்படியே பொத்து கீழே அப்படியே உருண்டு வந்து கீழே பொத்துன்னு வந்து விழுவுறா. விழுந்துட்டு ஜேகே ஒய்யன் 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 பார் ஒய்யன் சார் வலிக்குது சார். சார் வயிறு வலிக்குது சார். அப்போ ஜேகே பார்க்குறான் ப்ளீடிங் ஆகுது. ஒய்யன் சொல்லிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். அப்போது டாக்டர் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? டாக்டர் கீழே விழுந்துட்டா டாக்டர். உங்களோட ஒய்ஃப்? ஆமாம் டாக்டர் என் ஒய்ஃப் தான் டாக்டர். கீழே விழுந்துட்டா டாக்டர். பாருங்க டாக்டர். ஓகே ரிலாக்ஸ் ஓகே சார் ரிலாக்ஸ் ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்போ ஜேகே சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ லூனா ஐயோ ஜேகே என்னாச்சு ஜேகே? ஒய்யன் கீழே விழுந்துட்டாலாம். அப்போ வயிற்றில் பலமாக அடிபட்டுருச்சா? அப்போ ஜேகே முறைச்சிக்கிட்டு லூனா பார்க்குறா. லூனா என்ன ஜேகே என்ன முறைச்சி பார்க்குறா? நான் எதுவும் பண்ணலை ஜேகே. வாயை மூடுறி. எல்லாத்தையும் பண்ணுறது நீ தான். நான் நல்லா பார்த்தேன். நீ தானே ஒய்யனை கீழே தள்ளி விட்ட. நான் எப்படி ஜேகே தள்ளி விடுவேன்? அவன் என் ஃப்ரெண்டு. என்னது ஓ ஃப்ரெண்டா? உனக்கு அவ்வளோ ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனால் நீ என்னை அடையிறதுக்காகவே அவளையும் என் குழந்தைய கொல்ல நினச்சதானே? ஓ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்டா நினச்சிருந்தான். உன்னை அடையிறதுக்காக அவ்வளோ மட்டும் இல்லை உன்னையும் நான் கொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கத்துறா. அப்போ ஜேகே பலான்னு அடிச்சுட்டு இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் நீ என்னை பார்க்கவே வரக்கூடாது. அப்படியே போயிடு. இங்கே வந்த உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே துரத்தி விட்டுறா ரப்பர் அடுக்கு.
அப்போ ஜேகே அழுதுட்டு அப்படியே கண்ணீரோடு உட்காந்துருக்கான். அப்போ டாக்டர் வெளியில் வராங்க. அப்போ ஜேகே, சார் டாக்டர் என்னாச்சு? ஜேகே எனிவே லக், பேபிக்கு ஒன்றும் ஆகலை. டாக்டர் நிஜமாவா? ஆமாம், பேபிக்கு எதுவும் ஆகலை, பேபி நல்லா இருக்கா. அப்போ ஒயன் உங்கள் ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க ஜேகே, 2 பேருக்கும் எந்த இதுவுமே ஆகலை. தேங்க்யூ டாக்டர். போய் பார்க்கலாமா? போய் பாருங்கள் ஜேகே. அப்போது ஜேகே எவ்வளோ வேணாம், நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. ஒயன் சாரி ஒயன், நான் எதுவும் தெரியாமல். ஷோ ஜேகே ஒயன். அப்போது நீங்கள் லேசாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. சார் பாப்பா ஒன்றும் ஆகலையில? ஒயன் பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலடி, பாப்பா நல்லா இருக்காடி, நல்லா இருக்கா. நீ ஓகே தானே ஒயன்? நான் ஓகே தான் சார். சார் வீட்டுக்கு போகலாமா? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சார். போகலாண்டி, மார்னிங் போயிடலாண்டி சொல்லிட்டு இப்போ ஜேகே அவங்க கூடயே தான் உட்காந்துருக்கான். நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ மார்னிங் ஆகுது. மார்னிங் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஜேகே அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ அவங்க அம்மா தான், யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலை, இப்படி என் மருமணி இப்படி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஜேகே நிற்க வச்சு சுற்றி போட்டு விட்றாங்க. நீங்கள் ஆண்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ துப்புமா, உங்கள் 2 பேர் மேலே எவ்வளோ கண் இருக்குது தெரியுமா, எல்லாம் இதுலேயே போகட்டும். சரி ஆண்டின்னு சொல்லிட்டு துப்புறீங்க. இப்போது கரெக்டாக ஒரு 9 மந்த் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே என்ன பண்ணுற பொண்டாட்டி, நம்ம ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல ஜேகே. நான் பாருங்க ஜேகே. ஒயன் ப்ளீஸ் ஒயன், ஒரே ஒரு தடவை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜேகே, இப்போ எப்படி பண்ணுறது? நான் ஒரு டாக்டர் தான், என்னால் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் ஒயன், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா? சரி கேட்குறான். அப்போ நீங்களும் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் வந்துட்டு உங்களை பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அவனோட ஷர்ட்டை அன்சன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு போய் அப்படியே பெட்டில் போய் உட்காரீங்க. ஜேகே அப்படியே உங்கள் 2 லெக்கையும் எடுத்து அவன் சோட்டில் வச்சுட்டு அப்படியே கீழே போய் டங்க் பண்ணான், லீக் பண்ணுறான் உங்களுக்கு. ஜேகே கேர்ஃபுல் ஜேகே, எனக்கு தெரியும்டி, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜேகே அப்படியே டங்க்கு இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே டீஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகே நம்ம சொல்லி செம்மையாக மூவ் பண்ணுறீங்க. ஜேகே போதும் ஜேகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட ஹெட்டை ரொம்ப அழுத்துறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். ஜேகே பண்ணு ஜேகேன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவும் அப்படி மெதுவாக இன்சர்ட் பண்ணுறான். அவன் இன்சர்ட்டே ஆகலை, ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னடி வயன் இப்படி டைட்டாக இருக்குது? பொண்டாட்டி இவ்வளோ டைட்டாக இருந்தால் நீ எப்படி பண்ணுறது? இதுக்கு தான் பிக்கப் வந்து பண்ணுறதுன்றது. எங்கே பண்ணுறீங்க? பண்ணவே முடியாமல் கிடக்கிறது. இப்போ டைட்டாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் மோனங்கிறீங்க. அப்போ ஜேகே இரடி 1 நிமிஷம் சொல்லிட்டு ஆயில் எடுத்துகிட்டு வரான். அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் ஆகுது. அப்போ ஜேகே உங்களையே பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ண நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. ஜேகே சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் அந்த நைட்டை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு ஹாட்டாக ரொமான்டிக்காக அந்த நைட் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஜேகேவோட சோடில்
படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக ஒரு மேல்குட்டி மாதிரி உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் எழுந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வந்து ஜேகேக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது பார்க்குறீங்க, ஜேகேக்கு மணல் ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஜேகேக்காக மணல் ஆப்பிள்லாம் ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்து ஜேகேன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜேகே தூங்கிக்கிட்டு இருக்கவே குடுக்குன்னு ஓடி வந்து, ஒயன் ஒயன் என்னாச்சு ஒயன் ஒயன் ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே ஜேகே முடியலை ஜேகே பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அப்படித்தான் நினைக்கிறேன் ஜேகே. ரொம்ப வலிக்குது ஜேகே, என்னால் முடியலை. ஐயோ நேற்று நான் கேர்ஃபுல்லாக தானே பண்ணேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் கத்துறீங்க. ஜேகே நேமை சொல்லி கத்துறீங்க, முடியலை உங்களால். அப்போது ஒரு க்யூட்டாக 2 குட்டி ஜேகே பார்க்குறாங்க. 2 பசங்க பிடிக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி மயங்கிடுறீங்க, அன்கான்சியஸ்லாம் ஆகிடுறீங்க. அப்போ ஜேகே வெளியே நின்றுட்டு, பிறந்துருச்சா பாப்பா பார்க்கலாமா ஜேடு அப்படி நர்வஸாக கீழே அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ யூஜே தான் கொடுன்னு ஓடி வரா. ஜேகே என்னாச்சு? யூஜேன்னு சொல்லிட்டு யூஜே ஹக் பண்ணிட்டு அழுகுறான். என்னாச்சு ஜேகே, பெயின் வந்துருச்சா? ஆமாம் குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யூஜே. சவுண்டு கேட்கல எனக்கு சவுண்டு கேட்கல, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே ஒன்றும் ஆகாது. ஒயன் உன்னோட தைரியமான பொண்ணு, ஓகேவா? அவளுக்கு எதுவும் ஆகாது சொல்லிட்டு அப்போ டாக்டர் உள்ளே வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேகே, உங்களுக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க, ட்வின்ஸ் பேபின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு கையில் ஒரு பையனும் யூஜே ஒரு கையில் ஒரு பையனையும் வாங்கிக்கிறான். முட்டைக்கண்ணா அந்த மாதிரியே இருக்கான்டா இவன், எங்கே காமின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு பார்க்குறான். அப்போ தனம் கொடுக்குன்னு ஓடி வந்து, உங்களுக்கு பையனா சொல்லிட்டு ஏட்டி பார்க்குறான். முட்டைக்கண்ணா அவ்வளோ முட்டைக்கண்ணா சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் என்னடி ஏண்டி ஏன் சொல்லிட்டு யூஜே கேட்குறான். இல்லை நீ அங்கே பாருங்களேன், அப்படி ஜேகே சார் மாதிரி முட்டைக்கண்ணா அப்படியே இருக்குல்ல நீ, அதான்னு கேட்டு, சரி இருந்துட்டு போகுது நாளைக்கு உனக்கு இருக்கும்ல பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் லக்கடாக பேசி சிரிக்கிறீங்க. அப்போது ஜேகே அந்த 2 பசங்க வாங்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். அப்போ நீ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அன்கான்சியஸில் இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன் எனக்கு நீ இவ்வளோ கிஃப்ட் கொடுப்பேன்னு நினச்சி பார்க்கலடி, உன்னை கஷ்டப்படுத்திட்டோன்னு பயமாக இருக்குடி சொல்கிறான். அப்போ நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் எனக்கு வழியெலாம் எதுவும் இல்லை சார், இனி நீங்கள் காலேஜ் அனுப்புவீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜேகே, இப்போ தாண்டி குழந்தைய பெற்றிருக்க, காலேஜ் போகணுங்கிற? சார் நான் கிராஜுவேஷன் வாங்கணும் சார், ப்ளீஸ் சார், நாளைக்கு கிராஜுவேஷன் சார் சொல்லி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, சரி அதை அப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் நாளைக்கு டேயாங்க்கு தனுக்கு மேரேஜ் சார், அது தெரியுமா கேட்குறீங்க. தெரியும், அதுக்கு நான் போகணுமே சார். ஓகே ஸ்டெயின், கோவப்படாத, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இப்போ அதாண்டி குழந்த பிறந்திருக்கு, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்றான். அப்போ டேயாங்கு, இங்கே பாரு ஏன், எங்கள் மேரேஜை நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கிறோம், ஓகேவா? நீ நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிராஜுவேஷன் டேக்கு நீ வா, ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது என்னது மேரேஜை நெக்ஸ்ட் வீக் வைக்கிறீங்களா? ஆமாம், கிராஜுவேஷன் டேக்கு நீ மட்டும் வந்தால் போதும், ஓகேவா? வந்தோடனே நீ வந்துக்க, ஓகேன்னு சொல்கிறான். இப்போ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறீங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நீங்கள் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இப்போது இங்கே அழகாக க்யூட்டாக கிளம்பி போகிறீங்க. கிராஜுவேஷன் டே நீங்கள் தான் டாப்பில் வந்திருக்கீங்க. அவங்கள சொல்லி கூப்பிட்றாங்க, மிஸ்ஸஸ் ஜங்கர் சொல்லிட்டு. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கையாலேயே நீங்கள் அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துலையே ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, நான் டாக்டராக போகிறேன்னு கத்துறீங்க. அப்போ ஜேகே, முன்னாடி ட்ரைனிங் இருக்குது, என்கிட்ட தான் ட்ரைனிங் வரணும், ஓகேவான்னு கேட்குறான். நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்கிறீங்க. அப்போ குடுக்குன்னு ஓடி போயிட்டு அங்கேயும் ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. தனு எல்லோரையும் ஹக் பண்ணி ரொம்ப ஜாலியாக குதிக்கிறீங்க.
ஜாலியாக நீங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ வெட்டிங்டா நம்ம டேயாங் தனு மேரேஜ்டா. இப்போ தனு தான் குத்து வச்சுட்டு உக்காந்துருக்கா வெக்கத்தில். ஐயோ டேங்க மேரேஜ் பண்ண போகிறேனேன்னு. அப்போ டேயாங் பார்க்குறான். கட்டட்டுமா சொல்லி கேட்குறான். கட்டட்டுமா கட்டட்டுமா அப்போ ஏய் கட்டி தொலைடா. கட்டணுமான்ற கட்டுறதுக்கு தானே உட்காந்துருக்க. அவளும் கட்டுறதுக்கு தானே வெயிட் பண்ணியிருக்கா. என்ன கட்டட்டுமான்ற கட்டுறா. அப்போ சுகா அவங்கள இடிச்சிட்டு என்ன நம்மளுக்கு எப்பா மேரேஜ்? இன்னும் நான் படிக்க வேண்டியது இருக்குது, அதான் படித்து முடிச்சுட்டு தான் பாப்பா சொல்லி சொல்லலாம். அப்போ சுகா ஜிமினா ஐயோ இவரா சொல்லிட்டு ஜிமினா சார் நான் இங்கே இல்லை சார் சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓடிடுறான். நில்லுடா சொல்லிட்டு சுகா வந்து ஜிமினாவை துரத்திட்டு போகிறான். இங்கே அங்கே வந்துட்டு தனு கழுத்தில் வந்து 3 முடிச்சு போடுறாங்க. இங்கே ஜிமினா சுகா தொடக்கிட்டு எங்கடா வர்றா சார் உங்கள் லெவலில் என்னை விட்டுருங்க சார், என்னை விடுங்க சார், நான் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் சார், எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க சார், நான் வேறு ஊரில் போய் நான் காலேஜை முடிச்சு வைக்கிறேன் சார். நில்லுடா உன்ட்ட பிளான் கேட்டேலடா, அவளை எப்படா கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போடா. ஓகே டார்மீஸ், இதோட இந்த ஒன் ஷார்ட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷார்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நான் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டு கூட வரேன். டாட்டா பை பாய். பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்களா. பாய்.